ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் வடியில் கொடுப்பாங்க இல்லையா சத்து மாவு, அதில் ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும். எதுவுமே ஸ்பெஷலாக வெளியில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேக்கை பேக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டை குக்கருக்குள்ளே கவுத்தி போடுங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் மூடி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி கேக்கை டம்ளரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் டம்ளரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை அந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க. டம்ளரோடைய எல்லா சைட்லையுமே கோதுமை மாவை அப்ளை ஆகிற போல் நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி டம்ளரோடைய எல்லா சைட்லையுமே அந்த கோதுமை மாவு நல்லா அப்ளை ஆகி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பட்டர் ஷீட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே கேக் பேட்டரை டம்ளரில் ஊற்றி பேக் பண்ணலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் அதை டீமோல்டு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்கரை ப்ரீஹீட் பண்ண வச்சிடணும். அதே மாதிரி எந்த பாத்திரத்தில் நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அதில் எண்ணெய் அப்ளை பண்ணி கோதுமாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கும் போது கேக்கில் மீடியமான ஸ்வீட் டேஸ்ட்டு தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கேக்கில் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதில் 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கூட கிராம்பையும் சேர்த்து நம்ம செய்யும்போது வெனிலா எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமலே நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும் கேக்கில். லாஸ்ட்டாக இதில் 1/4 கப் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் அரைச்சிக்கணும். இப்போ இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு பால்வடியில் கொடுக்குற சத்து மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை சலிச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் நரன்னு இருக்கிற போல இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சலிச்சுட்டு அதுக்கப்புறமா பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மாவை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முட்டை எண்ணெய் மிக்சர் இருக்குதுல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் இந்த எண்ணெய் முட்டை மிக்சர் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான கேக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பேட்டரோடைய கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மாவை ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேக் பேட்டரோடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியில் எடுத்து நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா மடிஞ்சு விழுது இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பேட்டர் ரெடி பண்ணும்போது மாவு கெட்டியாகவே இருந்துச்சு அப்படின்னா அது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி அப்படின்னா பால் சேர்த்து நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கேக் பேட்டரை கரண்டியால் எடுத்து டம்ளரில் சேர்த்துக்கோங்க. மாவு டம்ளரில் பாதி அளவுக்கு இருக்கிற போல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவை பேக் பண்ணும்போது மேலே மாவு ரைஸ் ஆகி வரும். அப்போது மாவு பொங்கி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் 1/2 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்க்க சொல்கிறேன். கேக் பேட்டரை டம்ளரில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் வெளியே வரும். அடுத்து குக்கரை நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு டம்ளரை உள்ளே வச்சுடுங்க. டம்ளரை இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வச்சதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணுறேங்க. குக்கர் மூடியில் இருக்க கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேக் நல்லா மேலே பொங்கி வந்திருக்குல்ல. இப்போ இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டியை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கேக் மேலே டூட்டி ஃப்ரூட்டி அப்படின்னா வேறு ஏதாவது ட்ரை நட்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். டூட்டி ஃப்ரூட்டியை கேக் மேலே வச்சதுக்கப்புறமா திரும்ப குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கோங்க. குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுலேருந்து நம்ம கேக் பேக் பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள்.
20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ண ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான கேக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கும். கேக் பேக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி அப்படின்னா கத்தியை இந்த மாதிரி கேக்கோடைய சென்டரில் உள்ளே விட்டு எடுத்து பாருங்கள். குச்சியில் கத்தியில் வந்து மாவு எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் பேக் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து மாவு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கேக்கை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் இருக்க டம்ளரை வெளியே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவையுமே கேக்காக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். டம்ளரை குக்கரில் எடுத்ததுமே வந்துட்டு கேக்கை டிமோல்ட் பண்ணாதீங்க. சூட்டோடு எடுக்கும்போது கேக் வந்து உடஞ்சிடும். டம்ளருடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தியால் டம்ளருடைய சைடில் வந்து கேக்கை எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் டம்ளரை வந்து கவுத்தி போட்டு இந்த மாதிரி ஒரு 2 தட்டு தட்டி எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட உடையாமல் ஃபுல்லாக எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லா டம்ளரில் இருக்கிற அந்த கேக்கையுமே வந்துட்டு டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவில் செஞ்ச கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேக்கை வந்து நான் 2ஆக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சத்து மாவு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.